வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு சொல்ற? யாரோ அர்ஜுன், இப்ப ஏன் இந்த மாதிரி குழந்தைத்தனமா நடந்துக்கிற? உன்கிட்ட நான் பேச விரும்பல. எனக்கு பேசணும், பதில் சொல்லு. எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படி அடிக்கிறதுக்காக கை ஓங்கிட்டு வருவியா? எங்க அம்மாவை சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ண. ஆனா டூப்ளிகேட்டா ஒரு அப்பா அம்மாவை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து என் அம்மா முன்னாடி நிறுத்தின. அவங்கள பொய் சொல்லிருக்க. நீ பொய் சொன்னதே இல்லையா அர்ஜுன்? ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயை கிளறாத. நம்ம லவ் பண்ணப்ப எவ்வளவு பொய் சொல்லிருக்க உங்க அம்மா கிட்ட. அதெல்லாம் லிஸ்ட் போட்டு யோசிச்சு பாரு. அது வேற இது வேற. எங்க அம்மாவை நம்புறேன்னு நீ சொன்ன, அத ப்ரூவ் பண்ண. நான் போய் எங்க அம்மாவை ரகசியமா வீடியோ எல்லாம் எடுத்தேன். அந்த மாதிரி கேவலமா நான் கீழ்த்தரமா எல்லாம் இறங்கி எங்க அம்மா மாறிட்டாங்கன்னு உன்கிட்ட நிரூபிச்சேன். சரி, நம்பிட்டா இனிமே சந்தேகப்பட மாட்டேன் நீ என்கிட்ட சொன்ன. இப்போ மறுபடியும் முருகமரம் ஏறிட்டேன். அப்ப இதே வாய் தானே நேத்து சத்யா எது சொன்னாலும் நியாயம் இருக்குன்னு சொல்லுச்சு. ஏய், அதுக்காக நீ அநியாயம் பண்றதெல்லாம் பிளைண்டா ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு அர்ஜுன். நம்ம இந்த ரூமுக்குள்ள என்னைக்கும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். வெளியில குருச்சித்திரம் போர் நடந்தா கூட சரிதான். இந்த ரூமுக்குள்ள வந்துட்டா அது ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும். நம்ம மனமொத்த தம்பதிகளா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ எங்க அம்மாவை நம்பு. இப்படி கீழ்த்தரமா தேர்ட் ரேட்டட் டிராமா எல்லாம் பண்ணாத. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ போய் தூங்கு, எனக்கு வேலை இருக்கு. அப்படி பாருமா. சாப்பிடு சாப்பிடு. இந்த ஆள வடை சூப்பரா சூடா இருக்கு சித்தப்பா. நான் இவ்ளோ சூடா டேஸ்டா அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். அதான் வெளியில போகும்போது டீ கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடு சாப்பிடு. ஏ, இந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியா? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நான் ஆசைப்பட்டதை என்னைக்காவது எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரா? ஆள பாரு. உனக்கு மட்டுமா? எனக்கும் தானே. அப்ப வர வர மோசமா. எல்லாமே அந்த இமயமலைக்கு போன ஐயாவால வந்த வேண. அந்த ஆளு எப்ப வருவாரோ, இந்த ஆளை நான் எப்ப கரெக்ட் பண்ணுவனோன்னு தெரியலையே. இந்த ஆளை தான் ஏற்கனவே நீ கரெக்ட் பண்ணிட்டியே. அந்த பலனை தானே நம்ம அனுபவிக்கிறோம். ஏய், நான் அத சொல்லலடி. மா, வேணும் ஒண்ணு பண்ணுமா. அந்த வெறுப்பு மருந்த பால்ல கலந்து அப்பா கையாலே தேவி கிட்ட கொடுத்துரு. அப்போ அவ அப்பாவை வெறுத்துருவாள. சரி, ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. மருந்து கையில ஸ்டாக் இல்லையே. சாப்பிடு சாப்பிடு. சேது, ஏய் உட்கார் உட்கார். என்னது இது காலங்காத்தால? என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டாக்கா, அதான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குது. என்ன பொருள்? கொஞ்சமா சாப்பிடுமா, அதோட நிறுத்திக்கோ, ஜீரணம் ஆகாது. சரிங்க சித்தப்பா, இதுவே எனக்கு போதும். சரி அக்கா, நீ சாப்பிடு. டேய், நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இவ்ளோ மீந்துடுச்சு, யாருக்கு தரலாம்?